யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். 6, 7, 8. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைத்தனமாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பார்வோன் அவர்களை அடிமைகளாக்கி வைத்திருந்தான். செங்கல் அறுக்கவும் செங்கல் சுடவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கொத்தடிமைகளாக வேலை பார்த்தார்கள். தேவனாகிய கர்த்தர் மோசேயை அனுப்பி, என் ஜனங்களை நீ விடுதலையாக்க வேண்டும், அவர் வனாந்தரத்திலே போய் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயினிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். மோசே பார்வோனை பார்த்து சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுதலையாக்கு, அவர்கள் போய் வனாந்தரத்திலே ஆராதனை செய்ய வேண்டும். பார்வோன் சொல்றான், என்னை சொல்றதுக்கு அந்த தேவன் யார்? 400 வருஷமா அவனை அடிமைகளா வச்சிருக்கிறேன், திடீர்னு நீ யெகோவாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனங்களை விடுதலையாக்குன்னு சொல்றிய, அந்த கர்த்தர் யார்? நான் விடுதலையாக்க முடியாது போன்னு சொல்லிடுறேன். அப்ப மோசே சொல்றான், அவர் யாருங்கிறத உனக்கு நான் சொல்லி காமிக்கிறேன், நீ விடுதலையாக்கலைன்னா உன்னுடைய தேசத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆயிடும்? சொல்லிட்டு போயிடறான். அடுத்த நாள்ல தண்ணி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ரத்தமா மாறிடுச்சு. அப்ப மோசையை கூப்பிடுறாங்க, ஜனங்களை அழைத்துட்டு போ, பழையபடி தண்ணீரை என்ன செய், நல்லபடியாக மாறுகிறதுக்கு ஜெபம் பண்ண. உடனே சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றான். தண்ணி நல்ல தண்ணி அணிஞ்சிச்சு, மாறிடுச்சு. மாறின உடனே ஜனங்களை விடுதலையாக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப அடுத்து 9 விதமான வாதைகள். என்னதுங்க? 9 விதமான வாதைகள். பேன் வருது, கவலை வருது, தேசத்துல எல்லாம் வண்டுகள் வருது, காரி இருள் வருது, எரிபந்தமான கொப்பளம் வருது. ஒவ்வொன்றும் வரும்போது தாங்க முடியாம சொல்லுவான், இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சு அழைச்சிட்டு போ. அப்புறம் நல்லா உடனே விடமாட்டோம். நம்மளும் அப்படித்தானே, ஏதாவது ஆபத்து ஐயோ ஐயோ ஆண்டவரே 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 போ, கொஞ்சம் நல்லா ஆகிட்ட பின்னால துண்டை உதறி தோல்ல போட்டு நம்ம பாட்டு நினைச்சிட்டு இருப்போம். பார்த்துக்கலாங்க அப்புறம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். அதே மாதிரி கடைசியில அருமையான ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, கடைசியாக 10ஆவதாய் ஒரு வாதையை அனுப்ப போகிறேன். அது என்னன்னா, ஒரு பலி நீங்கள் செலுத்த வேண்டும். என்னது? ஒரு பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை நீங்கள் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் அடித்து அந்த ஆட்டின் ரத்தத்தை வாசல் கால்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிக்க வேண்டும். வாசல் கால்களிலே தெளித்து விட்டு ராத்திரியிலே நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி நீங்கள் அந்த ஆட்டின் மாம்சத்தை புசிக்கிற வேளையில சங்கார தூதன் புறப்பட்டு எகிப்து தேசம் முழுவதும் வருவான். வந்து அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் என்ன செய்து விடுவான்? சங்கரித்து விடுவான். சங்கரித்து விட்டு அவன் கடந்து போகிற வேளையில பார்வோன் உங்களை விடுதலையாக்குவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல ஒரு பலி செலுத்தினார்கள். பலி செலுத்தி விட்டு அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்து வாசல் கால்களில் தெளிக்கிறார்கள். தெளித்த உடனே அன்றைக்கு ராத்திரியில சங்கார தூதன் வருகிறார். எல்லா வீட்டையும் போகும்போது எந்த வீட்டு வாசல் கால்களில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதோ அந்த வீட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. போய் அந்த அடிமையினுடைய வீட்டில இருந்து, வேலை செய்யற வீட்டில இருந்து, ஜெயில இருக்கிற கைதி வீட்டில இருந்து, அரண்மனையில பார்வோனுடைய மகன் வரைக்கும் எல்லா தலைச்சன் பிள்ளையும் சங்காரம் பண்ணுகிறார். எகிப்து முழுவதும் பயங்கரமான கூக்குரல் உண்டாகிறது. என்ன உண்டாகுதுங்க? கூக்குரல் உண்டாகிறது. பார்வோன் அழைக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, ஐயா இவங்களை வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு வேதனை பண்றீங்க? நாடே வேதனைப்படுது, இவங்களை என்ன பண்ணுங்க, அனுப்பிவிடுங்கன்னு சொன்னோடனே மோசையை அழைத்து நீ உன் ஜனங்களை அழைத்து கொண்டு போய் சொல்லுங்க. இந்த இடத்துல நான் கொஞ்சம் யோசிச்சேன். எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் சொன்னது கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்குல்ல? இருக்கிறாருங்க, என்னங்க பேச மாட்டேங்க.
இதை நான் யோசிச்சு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குன்னா முந்தி கொஞ்சம் அதிகாரத்தை நீ போய் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரெய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரெய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மணையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இரண்டாவது, எபிரேய வீட்டுல பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் தூக்கி எங்க போட சொன்னான்? நதியில போடும் சொன்னது யாரு? பார்வோன். அப்படி நதியில தூக்கி போடும் போது தப்பிச்சு வந்தவன் தான் மோசே. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது பார்வோனா நானான்னு கேட்டார். இப்ப பதில் சொல்லுங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் ஆண்டவரே அவ்வளவு பிள்ளைங்களையும் சங்காரம் பண்ணிடுற? நீ முன்னால படி, அவன் ஸ்டார்ட் பண்ணா நான் முடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணது யார்? அவன் சும்மா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? சும்மா இருந்திருப்பேன். அவன் என்ன பண்ண? எல்லா ஆண்களையும் என்ன பண்ணு. ஆனா அவங்க பயப்படுறாங்க. ஐயோ நாங்க எப்படி கொல்ல முடியும்? சரி இவங்க கொல்ல மாட்டேன்றாங்க, நீங்களே கொண்டு போய் எங்க போடுங்க? தண்ணியில போடுங்க. மோசையுடைய தாய், அந்த பிள்ளை அழகா இருக்குது, எப்படி தண்ணியில போடுறதுன்னு மனசு இல்லாம ஒரு நாடன் பட்டியை செஞ்சு அது எப்படியாவது கடலூர்ல போய் எங்கேயாவது ஒதுங்கி புரோச்சிக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆண்டவர் கேட்டாரு, அதுக்கு மட்டும் பரிதாபப்பட மாட்டேன், இதுக்கு மட்டும் பரிதாபப்படுறது. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக நியாயம் விசாரித்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்ககிட்ட யாராவது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவர் முடிப்பார். கவலைப்படாதீங்க. அவங்க என்ன பண்ணா போதும் சொல்லுங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க பாருங்க, ஆண்டவர் அதே கதையை அவங்களுக்கு முடிச்சு வைப்பார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. வரலையே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க பலி என்று சொன்ன ஒன்றை செலுத்தின உடனே வேதம் சொல்லுகிறது, பார்வோனிடத்தில் இருந்து அன்றைக்கு ராத்திரியில கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். எத்தனை பேராமே சொல்றீங்க? அவங்க அன்றைக்கு அந்த பலியின் நிமித்தமாக பார்வோனிடத்திலிருந்து விடுதலை பெற்று அவர் சந்தோஷமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக அவர் கடந்து போகிறார்கள். இங்கே நாம் பலியினுடைய மேன்மையை குறித்து பார்க்கும் பொழுது, பலி என்பது நம்மை சத்துருவினுடைய சகல தடைகளில் இருந்து, சத்துரு எத்தனையோ முறை உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்கலாம்? தடை பண்ணி இருக்கலாம். எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, இந்த முதலாவது வாதை முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? எகிப்தை விட்டு போயிடுவோம்னு. ஆனா எகிப்தை விட்டு போக முடியல. 2வது வாதம் முடிஞ்ச உடனே பார்வோன் சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குன்னு சொல்லிட்டாரு, நம்ம போயிடலாம் நினைச்சிருப்பாங்க, விடுதலையாக்கல. அதே போல நீங்க யோசிச்சிருப்பீங்க, இதோட இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது கண்டினியூ ஆகிட்டா இருக்குது. அடுத்தாப்புல இன்னும் இதோட இந்த பிரச்சனை தீர்ந்து நினைச்சிருப்பீங்க, திரும்ப அது இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருடைய திருப்பலியிலே பங்கு பெற்று, ஆண்டவரே உடைய திருப்பலியின் வல்லமையினாலே சத்துருடைய எல்லா தடைகளையும் நீர் உடைத்து போடும் என்று சொல்லுவோமானா, எல்லா பார்வோருடைய தடைகளையும் கட்டுகளையும் உடைத்து நம்மை வாக்குத்தத்தத்துக்கு நேராக கொண்டு போவதற்கு ஆண்டவருடைய பலி வல்லமுள்ளதா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பலியினுடைய வல்லமை என்ன தெரியுமா? சத்துருவினுடைய பார்வோருடைய எல்லா அடிமைத்தனத்தினுடைய வேரையும் உடைக்கிற வல்லமை ஆண்டவருடைய பலிக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் விடுதலையாக்க முடியவில்லை, ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் விடுதலையாக்கியது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய திருப்பலியிலே பங்கு வரும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய இந்த பலியின் மேன்மையினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா தடையும் உடையணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் ஆண்டவரே. ஆகவே பலியினாலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு கூட என்ன பண்றாரு? உடன்படிக்கை. அடுத்தாப்புல பலியினாலே சத்துருவினுடைய தடைகள், சத்துருவினுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு பலியை நாம்
1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தின் பின்னணியை நாம் வாசிப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் என்று சொல்லக்கூடிய தேசத்தார் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்துக்கு பிரியம் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே அவர்களை பாதுகாத்து வந்த ஆண்டவருடைய நிழல் என்ன செய்து விட்டது? விலகிவிட்டது. இஸ்ரவேலர் தோற்று போனார்கள். இஸ்ரவேலுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் பிடித்துக் கொண்டார்கள். அவர் அதை கொண்டு போய் தங்களுடைய தேசத்திலே வைத்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியருக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரம் அப்படித்தான் ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இடையிலே தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல் வருகிறார். அவர்களை எல்லாம் மிஸ்பா என்கிற இடத்துல கூடி வர செய்து அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து தங்களுடைய குறைகளை எல்லாம் அறிக்கை எழுதுகிறார்கள். அறிக்கையை ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து சாமுவேல் என்ன செய்கிறார்? பலியிடுகிறார். பலியிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். நல்லா கவனிங்க, இவங்க இப்படி எல்லாரும் மிஸ்பாவில் கூடி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பெலிஸ்தருடைய ராணுவம் புறப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. இவங்க சும்மா விட கூடாது. அங்க பெலிஸ்தருடைய ராணுவம் வந்துகிட்டு இருக்குது. அந்த பெலிஸ்தருடைய ராணுவத்தை இவங்களால ஜெயிக்கவே முடியாது. அவங்களால ஜெயிக்க முடியாம தான் அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த ராணுவம் வந்துட்டு இருக்குது. ஆனா அந்த சமயத்துல சாமுவேல் என்ன பண்றாரு? பலி செலுத்துறாரு. அவன் பலி செலுத்தி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டதுனால என்ன நடந்தது தெரியுமா? அந்த வசனத்தை கண்ணி பண்ணுங்க. அருளி செய்தார். சர்வாங்க தகன பலியை செலுத்திக்கிட்டே இருக்கும்போது பெலிஸ்தர் இஸ்ரவேல் யுத்தம் பண்ண என்ன செய்யறாங்க? நெருங்கி வருகிறார்கள். கர்த்தர் இடியும் மின்னலையும் அவங்க மேல என்ன செய்தார்? அனுப்பினார். மனங்கடித்ததினால் பயங்கர இடி மின்னல் அவங்க பாளையத்துக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சது? விழ ஆரம்பிச்சிச்சு. உடனே எல்லாரும் செதறி ஓடிட்டாங்க. ஒரு சொல்லுங்க பாருங்க. இன்னொரு பக்கத்துல சொன்னா, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு கர்த்தருடைய பலியிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடன் திருப்பலியிலே நீ பங்கு பெறும் பொழுது உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணவா? உனக்காக கர்த்தர் பெலிஸ்தியரை ஜெயிக்க, பெலிஸ்தியரை ஜெயம் எடுக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் எந்த பெலிஸ்தியர் உன்னை எதிர்த்து நின்றார்களோ, எந்த பெலிஸ்தியர் உன்னை மடங்கடித்தார்களோ, எந்த பெலிஸ்தியர் நிமித்தம் நீ கண்கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அதே பெலிஸ்தியரை மடங்கடிக்க, அதே பெலிஸ்தியர் மேல் ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கடைசியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனுடைய பெட்டி என்ன செய்தார்கள்? மீட்டுக் கொண்டார்கள். கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்திலே சேர்த்தார்கள். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்கிற ஒரு பெரிய ஸ்தம்பத்தை நாட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா! அதிகார அழுகையில முடிய ஆரம்பித்தது. எப்படி முடியுது? சந்தோஷத்துல முடியுது. அல்லேலூயா! காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்காக ஒரு ஆடு என்ன செய்யப்பட்டது? பலியிடப்பட்டது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இந்த காலைகளிலே நம்முடைய கண்ணீரை மாற்றும்படியாக, நம்முடைய வேதனையை மாற்றும்படியாக, கர்த்தரை மட்டும் உதவி செய்தார் என்கிற ஒரு எபினேசர் ஸ்தம்பத்தை நிறுத்தும்படியாக ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா! நம்முடைய தியாக பலியின் நிமித்தமாக நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனை, நம்முடைய இழப்புகள், நம்முடைய நஷ்டங்கள், நம்முடைய தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமுள்ள தெய்வமாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா! ஆகவே அருமையானவர்களே, அங்கே பலி செலுத்தினது நிமித்தமாக அவருடைய வேதனை என்னமாக மாறியது?
இன்பமாக மாறியது. அவருடைய தோல்வி ஜெயமாக மாறியது. இந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபாதார பலியாக மாறி நமக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இருப்போம். ஆண்டவரே, என் கண்ணீரை எல்லாம், என் வேதனை எல்லாம் நீர் சாட்சியாக மாற்ற வேண்டும். ஆண்டவரே, எந்த இடத்துல கண்ணீரோடு இருந்தோம் அந்த இடத்துல சாட்சியா என்ன செய்யணும்? நிறுத்தணும். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, எனக்காக நீர் யுத்தம் பண்ணும். ஆண்டவர், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி பெலிஸ்தியரை மடங்கடித்து ஜெயம் கொடுப்பதற்கு உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். ஆகவே அங்கே பலி செலுத்தின பொழுது என்ன உண்டாயிற்று? ஜெயம் உண்டாயிற்று. முதலாவது பலியினாலே உடன்படிக்கை, இரண்டாவதாக பலியினாலே விடுதலை, மூன்றாவதாக பலியினாலே என்ன வந்தது? ஜெயம் உண்டாயிற்று. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அப்படி அவர் சொல்லிட்டு பலி செலுத்தி எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை வந்து அந்த தேவாலயத்தை மூடியது. அல்லேலூயா. எங்கே தேவனுடைய பலி இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமை வந்து இறங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எலியா பலிபீடத்தின் மேல் பலியை அவர் செலுத்தினார். அங்கே தேவனுடைய அக்கினி வந்து அங்கே என்ன செய்தது? இறங்கியது. அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய திருப்பலியிலே நாம் ஜெபத்தோடு கூட, நாம் வாஞ்சையோடு கூட பங்கு பெறும் பொழுது அன்றைக்கு அந்த திருப்பலியின் மேல் இறங்கின அக்கினி, அந்த திருப்பலியின் மேல் இறங்கின தேவ சமூகம் உங்கள் மேல் வந்து இறங்கும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த தேவ சமூகம் நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களோடு கூட வரும். அருமையானவர்களே, அந்த தேவ அக்கினி உங்கள் தலையின் மேலே தங்கி இருக்கும். ஆகவே திருப்பலியை அவர் அங்கே செலுத்தின பொழுது அங்கே மேகமானது வந்து என்ன செய்தது? சொல்லுங்க, நிரப்பிச்சு. இந்த கர்த்தருடைய பலியிலே பங்கு பெறும் பொழுது, ஆண்டவரே, என்னை அந்த மேகத்தினாலே, அந்த அக்கினியினாலே, உங்களுடைய சமூகத்தினாலே நீர் என்னை நிரப்பும் என்று கேட்பீர்களானால் உங்களையும் அந்த தேவ மகிமை நிரப்புகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்காக நாம் பலி செலுத்தும் பொழுது, ஆண்டவருடைய பலியிலே பங்கு பெறும் பொழுது அவருடைய மகிமை வந்து நம்ம என்ன செய்யும்? அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு பலியை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அருமையான சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஆண்டவர் குமாரனை கொடுத்தார். அவன் வளர்ந்து பெரியவனாகும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். நீ என்னை அதிகமாய் நேசிப்பாயனால் இந்த ஒரே குமாரனை எனக்காக என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். ஆபிரகாம் அந்த வார்த்தையின் பிரகாரம் அவனை கொண்டு போய் ஒரு மலையில் என்ன செய்கிறான்? ஆண்டவர் காண்பித்த மலையிலே பலியிட போகிறான். பலிபீடத்தை கட்டி கட்டையில அடுக்கி அவனை படுக்க வைத்து என்ன செய்யறான்? கத்தியை எடுக்கிறான் அவனை வெட்டுகிறதற்கு. அப்ப கர்த்தருடைய தூதனான அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, பிள்ளையான கையை கொண்டாரு, நீ என்னை நேசிக்கிறவன் என்பதை இப்போது நான் செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தன் மகனை கீழே இறக்குகிறார். அங்கே ஒரு ஆடு ஒரு புதரில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சுற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்டை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த இடத்துல ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டை என்ன செய்கிறார்? பலியிடுகிறார். அந்த பலி செலுத்தி முடித்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறாருங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. பலியிட்டு முடிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல சொன்னார், ரைட்டு தான். ஆனா இப்ப உறுதிப்படுத்துறாரு. என்ன உறுதிப்படுத்துறாரு? உன்னை
நல்லா கவனிங்க. 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதித்து. அங்க வாசிங்க. வித்தியாசம் இருக்கா? அங்க என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து. பலியிட்டு முடிஞ்ச உடனே என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ரெண்டு வித்தியாசம் இருக்கா? காரணம் பலி. சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆண்டவருடைய திருப்பலியிலே பங்கு பெறும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்த. சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் இதுக்கு பேர் என்னங்க? ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஆசீர்வாதத்தின் அப்பம். இதுல புசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். வலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய திருப்பலியிலே நான் பங்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க. வலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய பலி நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருடைய பலியினாலே நமக்கு உடன்படிக்கை, தீமையிலிருந்து நம்மை காக்கிற உடன்படிக்கை. ஆண்டவருடைய பலியினாலே பார்வோரிடத்திலிருந்து விடுதலை, சத்துருடைய தடைகளிலிருந்து விடுதலை. ஆண்டவருடைய பலியினாலே நம்முடைய வேதனைகள், துன்பங்கள் மாறி ஜெய ஸ்தம்பத்தை கர்த்தருடைய வாழ்க்கையிலே நாட்டுகிறார். ஆண்டவருடைய பலியிலே நாம் காணப்படும் பொழுது தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்கிறது? இறங்குகிறது. ஆண்டவருடைய பலியில பங்கு பெறும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி அத்தனை மகிமை கொடுக்கிறோம். ஆனா இந்த பலியில ஒரு பலியை சொல்லி முடிச்சிட. 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம். அங்கே ஒரு பலியை பார்க்கலாம். அங்கே சவுல் என்கிற மன்னன் இருக்கிறான். அவன் அருமையானவர்களே எதிரிகளோடு கூட போரிடும்படியாய் போகிறான். போகும்போது சாமுவேல் சொல்றாரு, 7 நாள் பொறுத்துரு, நான் வந்து ஜெபம் பண்ணி உன்னை அனுப்புறேன்னு சொல்லி. இவன் எல்லாரும் பொறுத்து இருக்கிறான். வாசுங்க. அப்பொழுது சவுல் பாருங்க, சாமுவேல் சொன்ன 7 நாள் முடிஞ்சிச்சு. ஆனா சாமுவேல் என்ன செய்யல? வரல. உடனே சவுல் என்ன சொல்றான்? சர்வாங்க தகன பலி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. செலுத்தினான். பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் வந்தான். நல்லா கவனிங்க, வசனத்தை முதல்ல வாசிமா. காலத்தின்படி எத்தனை நாள் காத்திருந்தான்? 7 நாள் காத்திருந்தான். இன்னும் 1 மணி நேரம் அவன் காத்திருக்க அவனுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. 7 நாள் காத்திருந்தவனுக்கு 7ஆவது நாள் எவ்வளவு நேரம்? பலி செலுத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு பொறுமை இல்லாம கொண்டு வா, பலியெல்லாம் கொண்டு வா. அவன் மேல அபிஷேகம் இருக்குது, என் மேல அவன் ராஜா அபிஷேகம், அவன் தீர்க்கதரிசி அபிஷேகம், ராஜா அபிஷேகம், 2 ஒண்ணுதான், கொண்டா அப்படின்னு சொல்லி பலியை என்ன செஞ்சான்? செலுத்தி முடிச்ச உடனே பார்த்தா சாமுவேல் வராது. வந்து பார்த்தா பலியெல்லாம் என்ன ஆகி போச்சு? செலுத்தி முடிச்சாச்சு. வாசிங்க. அவனுக்கு வரவேற்கும்படியா ராஜா போறாரு. வாசிங்க. சாமுவேல் செஞ்சது என்ன? வாசிங்க. ஜனங்கள்லாம் 7 நாள் ஆச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? சிதறி போயிட்டாங்க. குறித்த நாட்களின் திட்டத்துல நான் டைம் பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்க என்ன செய்யல? 7 நாள் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க என்ன செய்யல? வரல. அப்படி வராததுனால பெலிஸ்தர் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எல்லாம் கூடி வந்துட்டாங்க. நான் கண்டபடினாலே அவங்க எதிரிகள்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பலியிடலையே அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு துணிந்து சர்வாங்க தகன பலியை நானே என்ன பண்ணிட்டேன்? செலுத்திட்டேன்.
அதனால் நடந்தது என்ன தெரியுமா? சவுலை பார்த்து நீ ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சேன்னு சொல்லல. என்ன சொல்றான்? இருக்கிறதுலயே நீ செஞ்ச முட்டாள்தனம் இதுதான். வாசிங்க. கை கொள்ளாமல் போனே, மற்றபடி ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. ஏன்னு கேட்டா சாமுவேல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். இந்த பலியில சவுல் என்ன பண்ணல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியாமல் போனதுனால ராஜ்யபாரம் கிடைக்கல. இன்னைக்கு பலி செலுத்த வந்திருக்கிறீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பலி செலுத்துங்க. என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா பலியில பிரயோஜனம் இல்லை. சொல்றாரு, நீ 1000 பலி செலுத்தினாலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை காட்டிலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஆண்டவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறோம்? கீழ்ப்படியாமை காட்டி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை காட்டி இருப்போமானால் அந்த பலியினுடைய மேன்மை நமக்கு சொல்லுங்க கிடைக்காது. சவுல் தன் ராஜ்ய பாரத்தை என்ன செஞ்சார்? இதே போல தாவீதும் ஒரு யுத்தத்துக்கு போகிறார். அப்போ ஆண்டவர் இதே டெஸ்ட் தாவீதுக்கு வைப்பாரு. சொல்லுவாரு, நீ முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே ஒரு இறைச்சல் வரும், அந்த இறைச்சலை கேட்டுட்டு தான் யுத்தத்துக்கு போகணும். எல்லாரும் சைலண்டா ராணுவமே அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இவன் எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான்? முசுக்கொட்டை செடிகள்ல ஒரு இறைச்சல் வரும், அந்த இறைச்சலை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு நேரம் கேட்க வச்சாரோ தெரியல. நம்ம என்ன கேட்காம இருந்தா கூட கேட்டு சொல்றான். இல்ல, சத்தம் கேட்கிற வரைக்கும் போயிட்டேன், கத்தி எங்க பண்ண வரையில போட்டு கேடை தூக்கி தலைக்கு வச்சு பாடு, நான் சொல்ற வரைக்கும். இல்ல ராஜா, நாங்க வெட்ட போறோம். அதெல்லாம் ஒண்ணு வெட்ட வேணாம், குத்த வேணாம். கடைசியில இறைச்சல் கேட்ட உடனே ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, முன்ன போயிட்டாங்க, அதை பின்ன போயிட்டாங்க. எப்படி? ஆமா, அதே மாதிரி செஞ்சா அவனுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்தாங்க. காரணம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில வந்திருக்கிற நீங்கள் நான் ஒரு நிமிஷ நேரம் பவுல் சொல்லுகிறார், நம்மை நாமே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணி இந்த அப்பத்தில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நாம் அப்படியே முழங்கால் படிக்கிறோம். ஒரு நிமிஷ நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஜனங்களை என்னோடு கூட சேருங்கள் என்றார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் இயேசு நமக்காக கிருபாதார பலியாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்காக கிருபாதார பலியாக மாறி இருக்கிறார். அந்த பலியிலே நாம் பங்கு பெறும் பொழுது ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மகளே, மகனே, நீ என் புதிய உடன்படிக்கையில் பங்காளியாயிருக்கிறாய். நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை என் கண் மணியை போல பாதுகாப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு வரையிலும் சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டே போகிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த ஆண்டவர் உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நம்மை அர்ப்பணிப்போமா? அது மட்டுமல்ல, இந்த பலியிலே பங்கு வரும் பொழுது சத்துருடைய தடைகள் உடைக்கப்படுகிறதை காண்பீர்கள். இந்த பந்தியிலே பங்கு வரும் பொழுது வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறவராயிருக்கிறார். இந்த பலியிலே பங்கு வரும் பொழுது தேவ மகிமை, தேவ அக்கினி உங்கள் மேலும் என் மேலும் வந்து இறங்கி அமருகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, சாமுவேல் பலியின் மேலே
அன்றைக்கு எலியாவின் பலியின் மேலே, அன்றைக்கு மோசேயின் பலியின் மேலே, அன்றைக்கு சாலமோனுடைய பலியின் மேலே தேவ அக்கினி வந்து இறங்க முடியுமானால், நாம் ஆண்டவருக்கு என்று உண்மை உத்தமமாய் இந்த திருப்பலியிலே பங்கு பெறும் பொழுது தேவ சமூகம் நிச்சயமாகவே உங்கள் மேல் வந்து இறங்கும், என் மேல் வந்து இறங்கும், நம்முடைய தடைகளை உடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ இந்த பலியிலே உத்தமமாய் பங்கு பெறுகிறபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்படுவேன், அங்கே ஆசீர்வதிப்பேன் என்று மாத்திரம் சொன்னார். இங்க சொல்றார், நீ எனக்காக பலியிட்டபடினாலே, நீ எனக்காக பலி செலுத்தினபடினாலே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையானே, எனக்கு இந்த பந்தியில பங்கு பெறுகிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நிமிஷம் சவனை போல நாம் பலியிடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமைகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே, என் கீழ்ப்படியாமை என்னை விட்டு அகற்றும் ஆண்டு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பந்தையை நமக்காக ஆசீர்வதித்து தருவார். இந்த வேளை நம்ம யார் பாஸ்டர் வில்ஃபிரட் அவர்கள் நமக்காக கர்த்தர் இந்த பந்தையை ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த வேளை நமக்காக ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நல்ல காலவரையில தகப்பனே, உடைய சமூகத்துல ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாய் கிருபை செய்கிறே எனக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு செய்திருக்கிற நல்ல உடன்படிக்கைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய உடன்படிக்கை உடைத்து போடுவதில்லை. ஆண்டவரே, பலிகளினாலே உடன்படிக்கை செய்து கொண்ட தகப்பனே, கீழ்ப்படியாமையின் பலியை அல்ல ஆண்டவரே, உமக்கு உகந்த பலிகளை செலுத்தும்படி, ஆண்டவரே, சுகந்த வாசனையை நீர் நுகரும்படியான பலிகளை செலுத்தும்படி, ஆண்டவரே, அதனாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஒரு சுகந்த வாசனையின் பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்தும்படியாக, ஆண்டவரே, எங்களை முற்றிலும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உமக்கென்று நாங்கள் சுகந்த வாசனையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற வேண்டாத எல்லா பலவீனங்களையும் கீழ்ப்படியாமைகளும் அப்புறப்படுத்தும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்தது நல்ல இந்த அருமையான இந்த பந்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை இந்த பந்திக்கு நீர் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை நாங்கள் கரப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியினால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் எங்களது முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களது முகவரி: போதகர் வே. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா பூரண சுவிசேஷ சபை, 10 வடக்கு மாதா கோயில் தெரு, ராயபுரம், சென்னை 600013. எங்களது தொலைபேசி எண் 9444138164. பாஸ்டர் வி. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா ஃபுல் காஸ்பல் சர்ச், 10 நார்த் மாடா சர்ச் ஸ்ட்ரீட், ராயபுரம், சென்னை 600013. இமெயில் jamespalrajv@gmail.com. எங்களது தேவ செய்திகளை இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். maranatha-rayapuram.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.